ப்ரோ 12 மணிக்கு பழைய பில்டிங்ல போயிட்டு ஊஞ்சல் கட்டி அதில் உட்காந்து பிரியாணி சாப்பிடுங்க ப்ரோ. கண்டிப்பா பேய் உங்க கூட வந்து ஊஞ்சல் ஆடும். பாத்துருவோம். போற வழியிலே ஒரு பெரிய ஆமையை பார்த்தேன். அது எங்களை பார்த்த உடனே செம பாஸ்டா ஓடிடுச்சு. அந்த இடம் பார்க்கறதுக்கே பயங்கர த்ரில்லா அட்வென்ச்சரா இருக்கும். அங்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. அது கை விட்டு ஒரு 2-3 வருஷம் ஆகுது. அது ஒரு குவார்டர்ஸ். அது நீ நம்ம இந்த பேய் வீட்டில் தான் வந்து மூஞ்சில் கட்டிட்டு பிரியாணி சாப்பிட போகிறோம். இந்த இடமே பயங்கர த்ரில்லாக இருக்கும். சும்மா அப்படியே அட்வென்ச்சராக இருக்கும். அப்படியே திரும்புகிற இடத்துலலாம் ஒரு ஏதாச்சும் ஒரு அசைவு இருக்கும், ஒரு இடத்துல திகில் இருக்கும், சில பயம் இருக்கும். அந்தமாரி இடம் இது. இந்த இடத்த பார்த்தா தெரியும். பின்னாடி பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரியும். நான் பேக்ரவுண்டில் காட்டுறேன் பாருங்க, பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல ஆளுங்க இருந்து ரொம்ப வருஷம் கணக்கில் ஆகுது. ஆனால் எனக்கு சும்மா பயமாக தான் இருக்குது. நீங்கள் சொன்னது வசம் தான் ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன். வாங்க போகலாம். இப்போ இந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து பாம்புலாம் இருக்கும். இங்கே உண்மையாக பாம்பு இருக்கும். அதுதான் பயமாக இருக்குது. பாம்பு பூச்சிலாம் இருக்கும். அதுதான் ஒரு சைடில் பயமாக இருக்குது. அப்புறம் பேட்மேன்ரா, வவ்வால் வரையுது பாருங்க. வவ்வால் அது நீ ஃபுல்லாக வவ்வால் நல்லா இருக்குது இந்த ரூமில். வர வாசல் உள்ள போய் ரொம்ப வருஷம் ஆகுது போல். பாருங்கள் ஒற்றை எப்படி அடிச்சிட்ருக்கு. உள்ளே வந்து வவ்வால் சுற்றிட்டுருக்கு, பேட்மேன் சுற்றிட்டுருக்காரு. இதை நம்ம டேமேஜ் பண்ணாமல் போயிடலாமா உள்ள? வவ்வால் சூடு. ஊஞ்சல் போட்டு ஆடலான்னு பார்த்தா ஊஞ்சல் நம்ம ஹைட் எட்டாது. எப்படி நம்ம விளாடுறதுன்னு தெரில. வாங்க, தாயத்தெல்லாம் கட்டிடுறாங்க இங்கே. ஏதோ உள்ளெல்லாம் வரக்கூடாது சொல்லிட்டு. மொட்டை மாடி போகலாம். மொட்டை மாடி பயங்கரமாக இருக்குது. பெட்டு கட்டலாம் இருக்குது. இதோ பாருங்க, எலும்பு பாருங்க. என்ன எலும்பு இது? ஏதோ ஒரு எலும்பு கூடு. அது ஃபோட்டோவை மட்டும், அந்த ஃபோட்டோ மட்டும் அப்படியே பளிச்சுன்னு பார்த்தீங்களா? எல்லா இடமும் அழுக்காகுது. ஆனால் அந்த ஃபோட்டோ மட்டும் செம்ம பளிச்சுன்னு இருக்குது, பிரைட்டாக இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஃபோட்டோவை. இங்கே ஒரு காலண்டர் இருக்குது. காலண்டர் தான் வருஷம் பார்க்கலாமா? 2018 வரைக்கும் இங்கே வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு 7 வருஷமாக இங்கே யாருமே இல்லை. பெட்ஷீட்லாம் இருக்குங்க. செம்ம அனலாக இருக்கிற அந்த ரூமே.
சோஃபாலாம் இருக்குது. நம்ம ரூமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஆனால் ரூமில் அவ்வளோ த்ரில்லிங் இல்லை. இந்த மரத்தில் போடுவோம். மரத்துலேருந்து நம்ம ஆடும் போதும் ஏதாச்சும் ரூம்லேருந்து எட்டி பார்க்குதான்னு பார்ப்போம். இந்த ஏன்னா மரத்து சென்டராக போட்டு சாப்பிட்ணும் தான் எனக்கு மைண்டில் தோணுது. ஏன்னா ரூம்லலாம் உட்காந்து பார்த்தா அவ்வளோ தரல. ஒரு ரூமில் தான் உட்காந்து சாப்பிட முடியும். இந்த நடு இடத்துல உட்காந்து நம்ம போட்டு ஊஞ்சலை கட்டி பிரியாணி சாப்பிட்டோன்னா இங்கே இருக்கிற எல்லா வாசல் எல்லா ஜன்னலும் தெரியுது. அதுவே செம்ம த்ரில்லாக இருக்குது. நம்ம போட்டுட்டு சாப்பிடுவோம் வாங்க. ஊஞ்சல் ஒரு படம் தான் வந்தோம், கட்டினோம், செம்ம ஹைட்டாக போயிடுச்சு. இப்போ இது மேலே எப்படி ஏறி உட்காருன்னு தெரில. என் தலை ஹைட்டு இருக்குது. ஊஞ்சல் மேலே உட்காந்தாச்சு. இந்த பயமாக இருக்குது. ஊஞ்சல் அறந்துருமோன்னு பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இடமா சொன்னால் இந்த பயமாக இருக்குது. மூச்சு வாங்குது. இப்போ நான் கீழே விழுந்தனாலே எனக்கும் தாரிங்க 10 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி உட்காந்து தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி உட்காந்தேன். கேர் ஆகிடுச்சு. வாங்க டாஸ் ஆரம்பிப்போம். ஆனால் இது வரைக்கும் ஊஞ்சல் ஆடலை. லைட்டாக ஷேக்கிங்கில் தான் இருக்குது. நான் சாப்பிடும்போது ஊஞ்சல் ஆடுதான் பார்ப்போம். வாங்க பிரியாணி சாப்பிடுவோம். சரி வாயே வளருது. நம்ம டாஸ்க் ஆரம்பிச்சு பிரியாணி சாப்பிடுவோம். ஊஞ்சல் ஆடுமான்னு தெரில. நீங்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா ஏதாச்சும் சவுண்டு கொடுங்க. டொப்புன்னு சவுண்டு கேட்டதில்ல. இப்போது சரி நம்ம சாப்பிடுவோம். கீழே வந்துச்சுன்னா அவ்வளோதான், பிரியாணி பெஸ்ட்டாக போயிடும். நம்ம சாப்பிடுவோம். பயத்தில் சாப்பாடு விட இறங்கலை. ஆனால் காற்றே இல்லை. ஏதோ ஊஞ்சல் அசைஞ்சா விட காற்றுல அசைன்னு சொல்லலாம். எதுவுமே காற்றே இல்லை, அசையில் ஒன்றும் எதுவுமே. சவுண்ட்லாம் பயமாக இருக்குது. பயமாகுது. ஆனால் ஊஞ்சல் ஒன்றும் ஆடலை. எப்படா கீழே இறங்கும் அப்படின்ற மாரி. பேய் ஒரு பயம் இருந்தாலும் ஊஞ்சல் இறந்து வந்துடுவான்னு பயமாகுது. முசு வர கட்டிக்குது. டாஸ்க்கை முடிச்சு சீக்கிரமாக வீட்டுக்கு போவோம். டைம் இப்போயே 12 மேலே ஆகிடுச்சு. நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால்தான் நம்மளுக்கு நல்லது. ஆனால் சில பயமாக தான் இருக்குது. பக்கு 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 பக்குன்னு இருக்குது. சாப்பிடுவோம். ஆடுது. டேய் ஆடுதுடா. டேய் ஆடுதுங்க. இவ்வளோ நேரம் ஆடலங்க. டேய் ஆடுதுடா. டேய் 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 ஆடுதுடா. டேய் உண்மையா? டேய் உண்மையா காற்றுல ஆடுதானாடா? இல்லை சேக்கில் ஆடுதாடா? இவ்வளோ நேரம் ஆடலடா. சவுண்டில் வர கேட்குதுடா. டே ஏதோ உண்மையாக ஆடுதுங்க. ஏதோ கிளை வர ஒட்டிகிற மாரி இருக்கு. கிளை சவுண்டு வர கேட்குது. அவங்களுக்கு கிளை சவுண்டு கேட்குது. செம்ம பயமாக இருக்குது. பாருங்களா மைல்டாக ஆடுது. ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் ஆடிச்சு தானே. நம்ம கிளம்பிடலாம் அங்கேருந்து. செம்ம பயமாக இருக்குது. ஹார்ட் பீட்டாக பக்கு பக்கு பக்குன்னு அடிக்குதுங்க. அதுவும் வர இவ்வளோ ஹைட்டில் இருக்கனா. மரம் கிளை வர செம்ம சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு கேட்குதா தெரில. மர கிளை வர சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. நம்ம எது போயிடலாம். வாங்க போகலாம். முடியல. நம்ம எங்கே போயிடலாம். உண்மையாக ஊஞ்சல் ஆடிச்சு. காற்றே இல்லை. இது பாருங்க காற்றே இல்லை. ஆனால் ஊஞ்சல் ஆடிச்சு. செம்ம ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ எடுத்துருக்கேன். அவங்க எதுவும் கிளம்பிடலாம். வாங்க பட்டுன்னு கிளம்பிடுவோம். வாங்க போகலாம். இதோ டாஸ்க்கு முடியுது. இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். ஏதோ ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.